கார் வேற நின்றுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஏரியா வேற பயங்கரமாக இருக்குது. இறங்கலாமா வேண்டாமா? ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்கலாம். பார்ட்டியில் வர ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி சொதப்பிடுச்சு. ஷிட், ஏதாவது மெக்கானிக் நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம். ஷிட், ரிங் போகுது, எவனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஷிட், ஓகே, வேற ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணும். அம்மாவுக்கு தெரியாம வந்து தப்பா போச்சு. ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கலாம். ஏதோ வண்டி வர மாதிரி தெரியுது. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். ராஸ்கல் நிறுத்தாம போறான் பாரு. ச்சே, என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்படி மாட்டிட்டு முழிக்கிறேன். ச்சே, வயசு பொண்ணு நிக்கிறதும் கூட தெரியல. இவனுங்களும் போயிட்டானுங்களா? மச்சான் சூப்பர் மச்சான். என்ன மச்சான் சொல்ற? ஆமா மச்சான் சூப்பர். திருப்பிட்டா போச்சு. இவனுக்கு திரும்பி வராங்க, எப்படியோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இவனை பிடிச்சி எப்படியோ போயிடணும். மேடம் எனி ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் தெரியல, கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. நம்ம பையனுக்கு தெரியும். ரவி அது என்னன்னு பாரு. மேடம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தேங்க்ஸுங்க. நோ மென்ஷன், பரவாயில்ல. டேய் மச்சான், நான் மேட்ரு முடிக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, புரிஞ்சுக்கோ. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீ போ. மழை வர மாதிரி இருக்கு, வந்து உள்ள உட்காருங்க. வேணாம், இருக்கட்டும் மேடம். இட்ஸ் ஓகே, மை ப்ராப்ளம். வாங்க. இன்னைக்கு நண்டுக்கு நல்ல சாப்பாடு. பாட்டரசி, உன்னை இன்ச்சு இன்ச்சு நான் ரசிக்கிறேன். வயதாமா மாதிரி இருக்கா பாரு. கை வச்சா தப்பா எடுத்துப்பாலோ. வச்சுதான் பாப்போம். யாருன்னு தெரியுமாடா? என்னடா நினைச்சிட்ட? எம்எல்ஏ கை வைக்கிறியா நீ? டேய், கப்பா யார் தெரியுமா? கப்பா யாரா இருந்தா என்ன? டேய், கையறா. நீ நண்டு கிட்டே நக்கலா? ஹெல்ப்பா? இருடா. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எனக்கு என்ன கண்டாலும் என் கையில தான்டா உனக்கு சாவு. என்ன சத்தம் போடுற? மச்சான் நம்ம ரவி மாதிரி இருக்குடா. ஆமா ஆமாடா, ரவி தான்டா. சலமுல சுத்தி சிகை அலங்கார சச்சல. நம்ம ஃப்ரெண்டுக்குலாம் வந்திருக்காங்கடா, வாடா வெளியே. என்னடா நீ, வேலையே முடியல. என்ன மச்சான் பண்ண போற? நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கம்முன்னு இரு. பேண்ட் வேற. என்னடா அங்க நிக்கிறீங்க? என்னடா ஆச்சு? என்ன மச்சாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏய் வாங்கடா, நல்ல நேரத்துல வந்தீங்கடா. யாரோ திருட்டு பசங்க இந்த பொண்ணை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தானுங்க. நாங்கள் வந்ததும் ஓடிட்டானுங்கடா மச்சான். சரி காப்பாற்றலான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வந்தது. இது பெரிய இடத்து விவகாரம், வேணாண்டா மச்சான், வாங்க போயிடலாம். இந்த சூழ்நிலையில எப்படிடா விட்டு போறது, அதுவும் ஒரு பொண்ணு? டேய் மச்சான், நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா போறேன். நான் வரேன்டா மச்சான். சரி மச்சான், நீ கிளம்புடா. நான் கிளம்புறேன். டேய் நான் வரேன்டா. டேய் ரவி கிளம்பு போலாம். ச்சே, நல்ல நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. அவன் ஏதோ பரபரப்பா இருக்கான், இல்லனா இப்படி விட்டுட்டு போக மாட்டான். ஆமா மச்சான், பாஸ்கர் இப்படி பண்ணிட்டு போக மாட்டான்டா. இப்போ என்னடா பண்றது? சரி பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கும், சேர்த்துட்டு போயிடு. தூக்குடா, இப்படி அலங்கலமா இருக்காங்க. பாத்து தூக்கு. பாத்துடா. டாக்டர், நான் என்ன கண்டிஷன்ல இருக்கேன்? நீங்க பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்மா, கவலைப்படாதீங்க. என்ன யாரு ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தது? நேத்து யாரோ கொண்டு வந்து 4-5 பேர் சேர்த்தாங்க. அப்ப நீங்க நியூடா இருந்தீங்க. ஆமா, என்னாச்சு? டாடி, என்னமாச்சு? டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? டாடி நீங்க எதுவும் கேட்காதீங்க.
டாக்டர் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. அவங்க ஃபோன் பண்ணப்போ உங்களுக்கு முக்கியமான கேஸ்னு சொன்னீங்கல்ல, என்ன விட உங்களுக்கு கேஸ் தான் முக்கியமா போச்சு இல்ல? நான் செத்து போனாலும் கூட உங்களுக்கு கவலை இல்ல, உங்களுக்கு கேஸ் தான் முக்கியம். முதல்ல என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வாமா நீ வாமா. என்கிட்ட எதுவும் நீங்க பேசக்கூடாது டாடி. என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. இல்லம்மா, டாடிக்கு டியூட்டி முக்கியம். இந்த கேஸ்னால தான் வர முடியலம்மா. சரி டாடி, நான் ஒத்துக்கிறேன். என்ன விட முக்கியமான கேஸ்னு சொன்னீங்கல்ல, என்ன கேஸ் அது? அம்மா 8 வயசு பொண்ணு ஒருத்தர் ரேப் பண்ணி நாசம் பண்ணிட்டமா. இந்த கேஸ் என்ன பண்றதுன்னு தெரியல. டேமிட் இவ்வளவு பண்ணிட்டு இல்லன்றமா. என்ன டாடி, 8 வயசு பொண்ணையா? நான் அவனை பார்க்கணும் டாடி. ப்ளீஸ் டாடி, கோ டு போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் போங்க. ப்ளீஸ் டா, வீட்ல போய் ரெஸ்ட் எடு. ப்ளீஸ் டா, சொன்னா கேளுடா. நோ டாடி, ப்ளீஸ். நான் அவனை பார்க்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போங்க. யோ திங்கத்தி, வண்டி ஸ்டேஷன் ஓட்டியா? ஓகே சார். கெட் ஹிம் bloody bitch. டேய், எப்பறா உன்னால? எப்படி டாடி? இவள அம்மா வயித்துல பிறந்தானா இல்ல கூவாத்துல பிறந்தானா? மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம், நான் எதுவும் பண்ணல மேடம். இததான் மேடம் சொல்றான், வேற எதுவும் சொல்ல மாட்டேன் மேடம். மா, இவனை நான் விசாரிக்க ஸ்டைல்ல விசாரிச்சாதாம்மா சொல்லுவான். என்ன டாடி இவங்கிட்ட போய் விசாரணை அது இதுன்னு? இவன் என்ன பண்ற நீ? இந்த மாதிரி எவரா இருந்தாலும் நான் சுட்டு வேண்டாம். யோ திங்கத்தி, இவளை கூட்டி போய் கோவால இருக்கிற பாட்டி வீட்ல விட்டுறியா? நான் போன்ல பேசிக்கிறேன். ஹரி மேன். மேடம் வாங்க மேடம், வாங்க வாங்க. போமா. இன்னைக்கு எப்படியாவது ஸ்கூல் ஃபீரை மடக்கே ஆகணும். மச்சான் நெல்லு மச்சான். ஏய் என்ன மச்சான், புது Dress, புது கூலிங் கிளாஸ், கலக்குறடா. சூப்பரா இருக்கு மச்சான் உனக்கு. ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், வண்டி குறா மச்சான். டேய் உனக்கு இல்லாதடா, சரிடா மச்சான். எடுத்துட்டு போ. பாஸ்கரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், 10 நிமிஷத்துல வந்துரு. ஓகே மச்சி, ஓகே மச்சி, பாய்டா. இன்னைக்கும் எவனாவது வந்து வண்டியை நிறுத்துவான் பாரு. இப்ப பாரு, ஹீரோ மாதிரி ஒரு பையன் வரான், கை போடலாமா? ஏய் என்னடி பண்ண போறீங்க? ஏய் கொஞ்சம் கவனிரு, இங்க வரட்டும், நல்லா கலாட்டா பண்ணலாம். ஆன்ட்டி இங்க வாங்க. யாரு என்னையா? ஓகே தான். நம்மள பார்த்து தான் நீ வழியறான். சக்சஸ். உன் பேரு? என் பேரு கோமலவல்லி. பேரு சூப்பரா இருக்கு. ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? நானு கண்டு தண்ணி குடிச்சதுனால தான் அப்படி. குரல் கரகரப்பா இருந்தாலும் ஃபிகர் மரமரப்பா தான் இருக்கு. நான் சுத்தி வரைக்காம பேசுறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் நெஞ்சு கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில நேரும். நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 3வது படிக்கத்தோட நிறுத்திட்டேன். என்னது 3வதோட படிப்ப நிறுத்திட்டியா? என்ன மச்சான் டைம் வேற ஆகுது. என்ன பிரபாத், வண்டி அங்க நடந்து வர டைம் ஆச்சு. ஏய் மச்சான் கோச்சிக்காதடா, ஜெகன் 5 நிமிஷத்துல வரேன்ட்டு போயிருக்கான்டா மச்சான். டேய் நீ போய் 1/2 hour ஆச்சுடா. வந்துனே இருக்கா மச்சான். அட போடா, ஜெகன் வந்துக்கிறான், அவன் வந்துக்கிறான். உங்க கூட தலை வலிடா. என்னடா வண்டி தள்ளின்னு வரான். அட எப்ப பாரு தாண்டா. டேய் என்னடா ஆச்சு? இல்ல மச்சான், போற வழியில வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா மச்சான். என்னடா இல்ல மச்சான், நல்ல மச்சான் நீ. தெரியாம பண்ணீங்க, அடிச்சிட்டீங்களா? என்ன மச்சான் அவனை போய் அடிச்சா மாட்டேனா? போடா. டேய் பாவண்டா அவன். நம்மள தவிர யாரா இருக்கறா அவனுக்கு? டேய் ஜெகன் நில்றா. சரிடா மச்சான், எனக்கும் தெரியும், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். டேய் ரவி, வண்டியை தள்ளின்னு போய் மெக்கானிக் ஷெட்ல விடு. சரி மச்சான். எவ்வளவு? டேய் ஜெகன் இருடா, நானும் வரேன்டா இருடா. டேய் விரா. என்னடா மச்சான், பாஸ்கர் தமாசுக்கு தானே அடிச்சான் உன்னை. டேய் எப்படி அடிச்சான் தெரியுமா? சுளீர்னு அடிச்சான். நீ வாங்கிட்டா தெரியும். புரியாம பேசாதடா. அந்த வண்டி இருக்கிறத பார்த்தா 5000 ரூபாய்க்கு மேல செலவாகும். அவனா இருக்கவே விட்டான் தெரியுமா? நிஜமா அவ்வளோ ஆகும் பின்ன? சரி சரி வா, அழாத, எல்லாத்தையும் பாத்துக்குவான் பாஸ்கர். ஏய் அழாதப்பா ஐயா. என்னப்பா அண்ணன் வேலை கிளம்பிருச்சா? டெய்லி நடக்கிறது தானம்மா. ஃபீல் பண்ணாதீங்கப்பா. என்னங்க சம்பள கவர், டீ சாப்பிடுறீங்களா?
டயர்டா இருக்கீங்க. சரி, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஓடா உழைக்கிறா, சம்பாதிக்க வேண்டிய நானும் படுத்த படுக்கை ஆயிட்டேன். ஆண்டவா, எங்களுக்கு எப்பத்தான் நல்ல காலம் பிறக்குமோ? அப்பா, நீங்க டீ சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, சரி. வாட்டா பெருசு. ஹேய், என் ஆள் போறான், எல்லாரும் பேசாம இருங்க. யாரா அது? ஆட எதிரா இது நம்மளுக்கே சீனு. எங்க போயிட்டான்? இங்கதானே இருந்தா? எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா உன்ன? அண்ணனு தெரியா? ஆமா, அதானே பார்த்தேன். சீட்டாட கூட்டிட்டு போறதுக்கா? வேற வேலை என்ன இருக்கு சொல்லு நீ. அப்பா வீட்ல இருக்காரு. ஐயோ, அப்பாவா? எம்மா நான் கிளம்புறேன். வந்து விருந்து சாப்பிட்டு போ. என்ன நெக்கலாம் அவனுக்கு? யாரா கல்லல் அடிக்கிறதா? வந்துட்டியா? வா 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 வா, வந்து உட்காரு. இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபிகரா? ஏய், நம்மளதான் பாக்குறா. எதுக்குடா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குற? ஸ்ட்ரைட்டாவே பாரு. சூப்பர். நீ சிரிக்கும் போது உன் பல்லு அழகே அழகுடா. என்னதான் என்னதான்? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. நான் பேசுறேன். ஐ லவ் யூ. என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்மள யாரும் பிரிக்க முடியாது. வண்டாம்பா எதிரி. அம்மா, யாருக்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் இல்ல. கொஞ்ச நேரம் பேச விட மாட்டாங்க. இல்லப்பா, இந்த பையன் நம்ம தெருக்கு புதுசா வந்திருக்கான். என்னை பார்த்து கல்லு போடுவான். நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஓடி போயிடுவான். எனக்கு இந்த பசங்களை விட்டா வேற யாருப்பா இருக்காங்க விளையாடுறதுக்கு? சரி சரிம்மா, உனக்கும் தான் எப்படி பொழுது போறது? டேய் பல்லு, வந்து பாயிண்ட் எழுதலாம்ல? மச்சான், என்கிட்ட பேனா இல்ல மச்சான். தோ பேனா பட்டியே வருது பாரு. என்ன பாலு, எங்க கிளம்பிட்ட? சாரி மச்சான், நண்டு. நான் வேலைக்கு போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் வாடா, பேனா கொடுத்துட்டு போடா. அங்க இருந்து எப்படி தெரியுது என் பாக்கெட்ல பேனா இருக்குது? டேய், நம்ம ஏரியாவில நீ தாண்டா டீசென்ட். படிப்பு சம்பந்தமானதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். வா வந்து உட்காரு. டேய் பல்லு, சரி, சரி, வா வந்து பாயிண்ட் போகலாதீங்க. எழுது. இந்த மச்சான் பேனா. குடு மச்சான், நான் கிளம்புறேன்டா. டேய் வாடா உட்காரு. டேய் வாடா மச்சான், டேய், உட்காரு. டேய், வேலை இருக்குடா. டேய், என் கைக்கு 20 ரூபா போட்டுட்டேன், நீ ஆடுன்னா? மச்சான் நீ ஆடு. ஏய் ரவி வந்துட்டான், கிளம்பிட்டா? இல்லடா கிளம்புறேன்டா மச்சான், வந்துடுறேன், வரேன்டா, ஈவினிங் வரேன். இல்ல மச்சான், நான் கிளம்புறேன். வாங்கப்பா, பாத்து மெதுவாப்பா. பாலு எங்க? ஏன் அவனை கூட்டு சொல்லக்கூடாதா? இல்லன்னு அண்ணன் வேலைக்கு போயிருக்கு. யாரு அவனா? நீ வேறம்மா, அங்க சீட்டு அடின்னு பசங்க கூட கும்மால் அடிச்சுன்னு இருக்கிறான். அவனும் போய் வேலைக்கு போயிருக்கிறான்னு சொல்ற. நீ ஏம்மா அழுவுற? இதெல்லாம் என் தலையெழுத்துமா. சரி சரி வாங்க, ஹாஸ்பிட்டல் தானே, நான் கூட்டு போறேன். தேங்க்ஸ்ண்ணா. பாத்து இறங்குமா. அப்பா பாத்து இறங்குங்க. பாத்து மெதுவாப்பா. இந்தாங்கப்பா, பா இந்தாங்க, இந்த செலவு புடிங்கப்பா, புடிங்கப்பா, வாங்கிக்கங்க. இருக்கட்டும்பா. வாங்க. கார்டு நல்லா இருந்தா? பாஸ்கர் ஃபோன் பண்றான்டா. ஹலோ ஹலோ, சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்கிறீங்க? அந்த கவுன்சிலர் பணம் தராம ஏமாத்தின்னு இருக்கிறான், என்னடா பண்றீங்க? அவனை 2 தட்டு தட்டி காசை வாங்கின்னு வந்து சேருங்கடா. ஓகே மச்சான், ஏய் கிளம்ப போலாம். வாங்கடா. மாமா மாமா விடு மாமா என்ன. டேய் மச்சான், ஏதாவது ஒண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுங்கடா. எனக்கு போடுறா, எனக்கு போக மட்டும் ஓடுறீங்க. என் பொழப்ப கெடுத்துட்டானுங்க. ஆமா, நீ போச்சு பொறுத்த வாரத்துல வீடு வாங்க போற, போடுறா. என்னடா? அவள்தான் அடங்குடா. அண்ணனுக்காக விடுறேன். மேல அனுப்புடா.
யாருப்பா நீங்க? பாஸ்கர் பணம் வாங்கிட்டு வர சொன்னான். அண்ணா என்னடா இவனுங்க சோசியலுக்காக மேலே வந்துட்டு டெவலப்பா பேசுறாங்க. கத்திய கீழே இருக்கடா. நம்ம பசங்கடா, பார்த்து வச்சுங்கடா. பணத்தை குடுற. இந்தாப்பா நீ கேட்ட பணம். பாஸ்கரை கேட்டதா சொல்லு. வரேன். என்ன தில்லா உள்ள வந்தானுங்க, நமக்கே கழுத்துல கத்திய வச்சானுங்க. யாருப்பா அவனுங்க? நான் வந்தவனுங்க பாஸ்கர் ஃப்ரெண்டுண்ணா. பாஸ்கர் சொன்னா எது வேணாலும் செய்வானுங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தாண்டா இருக்கணும். வாராபல்ல தலை வச்ச மாதிரி இருக்கிறாப்பல்ல. டேய் போன காரியமா முடிஞ்சு போச்சு, பாக்கெட்ல பணமும் இருக்குது. வரும்போதே சரக்கு வாங்கிட்டு வந்துக்கலாம் மச்சான். வேணாம் மச்சான், பாஸ்கர் காசுடா. வேணாம் வை. டேய் பாஸ்கர் நமக்கு தெய்வம் மாதிரி, நட்பு கெட்டு போக கூடாதுடா. சரி வாடா. வா மச்சான். மாமா பாடுறா. மல்லிகா நல்லா மல்லிப்பூ மாதிரி கும்முன்னு இருக்கிறாப்பா. பார்த்து பார்த்து உட்காருங்கப்பா. ம் ம் டெய்லி இப்படிதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்களா? இல்லண்ணே, வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 2 தடவை தான் போகணும். பாலு வந்தா பாருமா, இல்லைன்னா வாரம் நான் வந்து கூட்டின்னு போறேன். சரிண்ணே. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க படுங்கப்பா, நீங்க படுங்க, உடம்பு பார்த்துக்க. வரமா? சரி. அட போப்பா, கொர்கலிகா முந்திரிக்கா விளையாடுற மாதிரி எவ்வளவு நேரம் கும்பலா உட்கார்ந்து. அவன் வரமாட்டான்பா. வாடா பாஸ், அதான் வெயிட் பண்ணிருக்கோம். என்னடா ஆச்சு? சரக்கு வந்தா அவன் நம்மள என்னடா ஏமாத்திறான்? ஏய் சத்யா, சரக்கு எப்படி எடு? டேய் பாலு உட்கார்றா. இல்ல மச்சான், டெய்லி குடிச்சிட்டு போறதால வீட்ல ஒரே பிரச்சனைடா. டேய் யார் வீட்ல இல்ல மச்சான் பிரச்சனை? வா மச்சான் கொஞ்சோண்டு சாப்பிடு. டேய் கூட இருக்கிற ஃப்ரெண்டு சாப்பிடாம போனா நல்லாவா இருக்கான்? வாடா லைட்டா ஒரு கட்டிங் சாப்பிட்டு போடா. டேய் வா வா. நல்ல வலிடா பாஸ்கர். டேய் பணம் தாடா. டேய் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா விடிய குடிக்கிறோம், புரியுதா? எவ்வளவு செலவானாலும் சரி நான் பாத்துக்கிறேன். பாஸ்மா இருக்கு. டேய் எடுங்கடா. நைட் அடிச்சனா குடிச்சிட்டு வர்றான். ஐயா தர கொஞ்சம் கதவை தர. டேய் குடிகாரா, கதவு திறந்து தான் இருக்கு, லைட் எரியுது, உன் கண்ணுக்கு தெரியல? சி உள்ள வா. ஆமா ஐயா தர சாப்பிட்டாச்சா? உங்களுக்கு என்ன, சாப்பிட்டு தூங்குறது, தூங்கிட்டு சாப்பிடுறது. வயசுக்கு வந்த பொண்ணு குடும்பத்தை நடத்துறதுக்கு கஷ்டப்படுறா, அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா? யாரு? ஏன் தங்கச்சி மலியாப தானே சொல்றா? அவளை பத்தி ஊரே சொல்லுது. அவளை மட்டும் நல்லா அறிவோட பெற்றிருக்க. என்ன அறிவு இல்லாம பெத்துட்டேன். அண்ணே அண்ணே சாப்பிடுவானே. பொண்ணுக்கு ஒருத்தன் கிடைச்சு அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். உன் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுடா. அண்ணே, அப்பாவை காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது அப்பா கீழே விழுந்துட்டாரு. அப்போ பாஸ்கர் அண்ணன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அவன் என் உயிர் நண்பம்மா, ரொம்ப நல்லவன். பாவம் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆமாமா. இனிமே குடிக்க மாட்டேம்மா, சத்தியமா குடிக்க மாட்டேன். அம்மா மேல சத்தியம்மா. இந்த மாதிரி பல தடவை சத்தியம் வச்சுட்டேன். சாப்பிட்டு படு, நான் காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகணும். மாலா, படிக்கிற வயசுல லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, ஏன்? அடிப்போடி, நம்ம ஸ்கூல்ல எல்லாருக்குமே ஆள் இருக்காங்க. ஏன் நம்ம சயின்ஸ் டீச்சருக்கு மேக்ஸ் மாஸ்டர், பிடி டீச்சருக்கு தமிழ் ஐயா, ஏன் நம்ம பியூனே லவ் பண்றாரு? பச்சாச்சிய கையில வச்சு பேசிங்க பாரு, பேச்ச பாத்தியா? நம்ம தான் வேஸ்ட்னு நம்ம கிளாஸ் பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்கடி. அப்போ பெரியவங்க லவ் பண்ண வேணாம்னு சொல்றது என்னடி? இது கூடவா புரியல? நம்மளே இப்ப படிக்கிற வயசுனா நம்மள லவ் பண்ற பசங்க கண்டிப்பா மொட்டை பசங்களா தான் இருப்பாங்க. அவங்கள நம்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அப்புறம் நடுத்தருல தான் நிக்கணும். பெரியவங்க சொல்றத பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு கஷ்டப்படுறத விட நல்ல வேலையில இருக்கிற பையனை லவ் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், ஜாலியா இருக்கலாம். சரி ஓகே, கோயில் வந்துருச்சுப்பா, சாமி கிட்ட இதை தான் வேண்ட போறேன். ஐயோ நான் மறந்துட்டேன், என்னோட மாமா பையன் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவான், அவனை பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன். பாய். ஓகே. நானும் அவளோட ஆளை பார்க்கணும்டி. பாய், நான் கிளம்புறேன். சரி பாய். பாய். எல்லாரையும் காப்பாத்துப்பா.
ஏமா வயசு புள்ள சாமி கும்பிடுறது, ஏமா இப்படி கிண்டல் பண்ற? அவர் சாமி கும்பிட்ற ஸ்டைல பாருங்களேன். முருகர் முன்னாடி தோப்பு கரணும். ஐயோ டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வேற யார் வண்டியும் இல்லையே, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். முருகா நீங்க என்ன தொட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் முருகா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன முருகன் லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறாரு? ஹலோ, எங்க? ஐயோ நீங்களா? சார் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணோம்? ஸ்கூல்ல கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ஐயோ அம்மா, ஒரு தடவை நீங்க பண்ணதே போதும். எனக்கு மறையெல்லாம் கலந்து போய் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். எனக்கு பயமா இருக்கு. இந்த தடவை வேற எதுலயாவது மாட்டி விடுங்க. ஆளை விடுங்க சாமி. ப்ளீஸ் சார், டைம் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்டா அம்பி, பாவம் பொண்ணு கெஞ்சதில்ல? இதுல ரெக்கமெண்டேஷன் வரையா ஏதோ நடக்க போகுது. பகவானே, எல்லாம் நன்ன மாதிரி நடக்கும். சாமி கும்பிட்டு போங்க. நானே சைக்கிளில் வரேன், ஒரு ஃபிகரை கூட்டணும் பைக்கில். டேய் உண்டாய் கம்பெனி வேலைக்கு போல. டேய் நீ இப்படி லேட் பண்ணா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அங்கே யாரா மெயின்டைன் பண்ணுறது? ஏய் வேலையை பார்த்துட்டு போடா சொல்றேன்ல. போடா, கடுப்ப கிளப்பாத. போடா, நின்று அடிப்பானோ. போடா. எங்க நீங்க கம்பெனில வேலை செய்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இப்போ வழியில ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் யாரு? உங்க கம்பெனில வேலை செய்யறாரா? அவரு தாங்க உங்க கம்பெனியோட மேனேஜரு. டைம் வேற ஆச்சு. பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. 10 நிமிஷத்துல வரேன்னு போறான், அதோட ஆளே காணோம். மச்சான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. டேய் என்னடா, என்னாச்சு? வண்டியை உடச்சிட்டியா? என்னடா புள்ள நீ, மரியாதை எங்கேயாவது ஓடிடு. பாஸ்கர் வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை வெட்டியே போட்டுருவான். என்னடா பையன் நீ, பார்த்து போயிட்டு வர தெரியாது உனக்கு? என்னடா நான் சொல்லினே இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? மச்சான் திட்டாதடா, நெத்திய போடுறா. என்னடா நெத்தில எத்தனை அடிபட்டு தானே? அதெல்லாம் விட்றா மச்சான். மச்சான் இது பொண்ணு வச்சு திருநூறு மச்சான். வச்சுட்டான்டா. அந்த சந்தோஷம் தான் மச்சான் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாத்துடா, அடிக்கடி எதுனா பலமா பட்டுதுன்னா நமக்குன்னு யாரா இருக்கிறது? மச்சான் லவ் மச்சான். என்ன கர்மமோ. சரி அந்த பொண்ணு பேர் சொல்லு. ஐயோ மச்சான், அந்த பொண்ணு பேர் தான் மச்சான் கேட்க மறந்துட்டேன். மச்சான் ஈவினிங் வரேன்னு சொல்றா. அப்ப கேட்டு சொல்றேன்டா. இதுக்கு பேர் தான் லவ்வாடா? சரி எத்தனை முறை தான் பாத்துருக்கடா? 2 முறை மச்சான். என்னது 2 முறையா? ஆமாடா. 2 முறைக்கே 2 ஆக்சிடென்டா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். பாஸ்கர் வண்டி மேட்டர் கேட்டா நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ என்ஜாய் பண்றா. தேங்க்ஸ் டா மச்சான். சரி வாடா வாடா. இன்னைக்கு நம்ம ஆள்கிட்ட என்னமோ ஏதோ எப்படியாவது லவ் சொல்லிட வேண்டியதா? மணி 1 ஆச்சு. பேயா இருக்குமோ? ஐயோ எங்க போய் தொலைஞ்சா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நம்மால் விசில் சவுண்ட் மாதிரி கேக்குது. நம்மாலே தான் வந்துட்டேன். அடி நீராரா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. மாடு மாதிரி வளர்ந்துருக்க, அறிவில உனக்கு? லேட்டா வந்துட்டனா மல்லு? மல்லுவா?
செருப்பு பிஞ்சிரும். மல்லு நீ சொல்லுவியே தவிர அடிக்க மாட்ட மல்லு. அடிக்க மாட்டேனா? ஹலோ என்னங்க? ஐயோ என்னாச்சுங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்ல என் மாடு ஓடி போயிடுச்சு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? மாடோட வீட்டுக்கு போனா எங்க அண்ணன் என்ன அடிப்பான். சரி சரி அழாதீங்க, நான் பிடிச்சி தரேங்க. ஏங்க சின்ன மாடா பெரிய மாடா? சின்ன மாடுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ என்ன பண்றீங்க? அங்க பாத்தியா அலாவுதீன் நட்புற விளக்க? மாமா தோப்புல இவ்வளவு நாளா இந்த வேலை தான் நடக்குது. அதேதான் அதேதான். பேக்கு மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பண்றேனா? ஓனா மாதிரி இருந்து ஒட்டாத்த பாத்தியா? குடி குடி. ஏங்க மாடு எந்த பக்கங்க ஓடிச்சு? அந்த பக்கம். ஏங்க ட்ரெஸ்ஸை பார்த்துங்க, அந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா இது புது ட்ரெஸ். பாத்தியா? பொண்ணு ஆமா. யாரு? அதெல்லாம் நீ விஷயம் எதுக்கு தெரியுமா? சீக்கிரம் போ. மாமா போ மாமா போ. எதுவும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கோ. சீக்கிரம் போ. அங்கிள் அந்த பக்கம் ஒருத்தர் போனாரே, அவரை பத்தி தெரியுமா? யாரு தெரியலையம்மா. அவரு நல்லவரா கேட்டவரான்னு தெரியல. ஆனா கோயிலுக்குலாம் போறாரு. கேட்டோன்னே ஹெல்ப் பண்றாரு. கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. ஆக மொத்தத்துல நீ அவரை லவ் பண்ற, கரெக்டா? கரெக்டா? இந்த விஷயத்தை அவர்கிட்ட எப்படியாவது சொல்லணும். பண்ணுவேன், நான் சொல்லுவேன். ஏன் அங்கிள் இழுக்கிறீங்க? ஆனா ஆனா இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. நான் சொல்லிக்கிறேன். நல்ல வேலை பசங்க பார்க்கல. என்னங்க ஒரே சேரா இருக்கு. சரி மாடு என்னாச்சு? மாட்டை உங்க வீட்டுல கட்டி போட்டுட்டாங்க. ஏங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா? I love you. அப்பா சக்சஸ். மாமா இவ்வளவு நேரம் இங்கே இருந்தீங்க? ஏன் நீ பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்ல மாமா. நான் பார்த்தேன்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். மாமா மாமா பச்சை நம்ம தவளை பசங்க மாதிரி மட்டும் இருந்துக்குது. சொல்லாதீங்க மாமா. நான் சொல்ல மாட்டேன்டி, அங்க பாரு. என்னைய ஒரு பிகர் லவ் பண்றாடா. டேய் உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்றா, எங்களை எவ்வளவு லவ் பண்ணலடா. நீ தாண்டா ரியல் ஹீரோ. மச்சான் ஹீரோவா? விடுங்கடா விடுங்கடா. ஹீரோன்னு சொன்னல, ஹீரோனோட டுயட் பாட போயிருப்பான்டா. செட் ஆகாது. இருங்கடா, நான் லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். கம்முன்னு இருங்களாண்டா. என் கண்ணுக்கு பசிக்குது, ஒரு பார்வை பாரு. என் காதுக்கு பசிக்குது, ஒரு வார்த்தை கூறு. வந்து வந்து போற மனசுக்குள்ள மதிக்கிட்டு நிக்குது வயசுக்குள்ள. நான் மாலை போட நீ எப்ப தர போற தோள? பூ போட்டு பார்க்கலாமா நாம சேர போகும் நாள? என் கண்ணுக்கு பசிக்குது, ஒரு பார்வை பாரு. என் காதுக்கு பசிக்குது, ஒரு வார்த்தை கூறு.
ஓ மாம மனசு வெள்ள ஓ நினப்ப நானும் மெல்ல உன் கனவு கண்ண கிள்ள அட வேற என்ன நான் தான் சொல்ல சாமியா உத்தரவு நீ தரியா என்ன கொலையில விட்டு போறியே இது சரியா என் கண்ணுக்கு பசிக்குது ஒரு பார்வை பாரு என் காதுக்கு பசிக்குது ஒரு வார்த்தை கூறு காதல் வழி காட்டு நான் சொல்லுறத பக்குவமா கேட்டு காதலுக்கு நீ போடு ஓட்டு ஓ அறிவுரை போதும் சும்மா நிறுத்து கத்தி இல்லாம அறுபட்டு போச்சு என்னோட கழுத்து இந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கல போயா நான் வாழ்ந்து பார்க்கணும் என் மனசுக்கு ஹாயா துண்டி போட்டுதான் வேலை காட்டுற கிள்ளி விட்டுதான் தொட்டில் ஆட்டுற காதல் முள்ளல சிக்காது இந்த சேல சுருட்டி வச்சுக்க ஆட்டாத ரொம்ப வாழ என் கண்ணுக்கு பசிக்குது ஒரு பார்வை பாரு என் காதுக்கு பசிக்குது ஒரு வார்த்தை கூறு இந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கல போயா நான் வாழ்ந்து பார்க்கணும் என் மனசுக்கு ஹாயா இதை போனான்ல அவனு தான்டா அன்னைக்கு நம்ம கழுத்துல கத்தி வச்சவனுங்க. ஆமா தல அவனுங்களே தான். ஒரு காட்டு காட்டேன். சரி தல தூக்கிடுறேன். தூக்கு. ஐயோ சத்யா டேய் சத்யா பாஸ்கர் டேய் பாருடா சத்யா பாருடா நான் தான் அட்மிட் பண்ண சொன்னல பண்ண வேண்டி தானே பணம் கட்டல மச்சான் பணம் கட்டினாதான் அட்மிட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்கடா பணமா நான் பணம் கட்ட மாட்டோமா பணம் கட்ட மாட்டோமா டேய் மச்சான் என்ன ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கலாம்டா கம்முனுடா மச்சான் உனக்காக உயிரை கொடுப்பேன் நானு பணம் நாடா பணம் எவ்வளவு சார் கட்டண பணம் எவ்வளவு கட்டணும் பெரிய பணம் என்னங்க சார் உங்க பணம் ஏய் மச்சான் ஏய் மச்சான் பாருடா சத்யா பாருடா ஐயோ என்னாச்சு கொஞ்சம் தள்ளிக்கிட்டே எப்படி இருக்க பாருடா டேய் சத்யா ஐயோ நீ மற உண்ணாதடா
அப்பா, அழாதீங்க. நீ சொன்னா கேளு மாமா, அழாத மாமா, அதெல்லாம் ஒன்னாவது நம்ம சத்யாவுக்கு. ஏய், எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் மச்சான். அவன் என் உயிர் நண்பன்டா, பணம் கட்டிட்டேன்டா, ஒன்னாவாதுடா அவனுக்கு. என்னப்பா எங்க கிளம்பிட்டீங்க? பாஸ்கர் வா. பால் வீட்ல இல்லையா? அது எங்க சுத்திக்கிட்டு பொறுக்கின்னு இருக்குதோ தெரியலப்பா. மல்லிகா வேலைக்கு போயிட்டு வந்து அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. ஒரே இடத்துல இருந்தா உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கடைக்கு போய் சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போறேன். வாங்க, நான் ஒண்ணா விட்டுடுறேன். வேணாம்ப்பா நடந்தா உடம்பு கொஞ்சம் இதமா இருக்குன்னு பாக்குறேன். இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? நானும் உங்க பையன் மாதிரி தான்பா. பெத்தா இது மாதிரி பிள்ளைய பெக்க என்னப்பா இருக்கு? லட்டு மாதிரி வச்சிருக்கிற பொண்ணு இது கூட செய்யலன்னா எப்படி? மயக்கம் வந்து போட்டாச்சு. என்னாச்சு எனக்கு? என் உடம்பெல்லாம் வலிக்குது. ஐயோ, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லப்பா. அப்பா, யாராவது வந்தாங்களா? இல்லம்மா, யாரும் வரலையே. ஏம்மா அப்படி கேக்குற? சும்மா தான் கேட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை காத்துக்கள் பருக்குமோ? இல்ல 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 இல்ல. என் உடம்பெல்லாம் இவ்வளவு காயம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, யாருக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுப்பா. நான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவேன்? அப்பா, அப்பா, யாரு? வாங்க. அம்மா, தம்பி வந்தாச்சுமா. தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னே தெரியுதுமா. சீக்கிரம் கிளம்பி வாமா, ஆஸ்பத்திரிக்கு போகணுமா. எங்க நம்மால காணோம்? வந்துட்டேன்ப்பா. மெதுவாப்பா. நம்ம கேட்ட ஜோடி. ஒருவேளை நம்மள தொட்டது இவனா இருக்குமோ? என்ன குட்டி கையெடுத்துட்டா? ஒருவேளை நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டாலோ? ஹே பிரபா! ஏம்மா, என்னது? உதவாக்குற பொறுக்கி பசங்க, அவனை போய் வாய மூடு. இல்லப்பா. என்ன பிரபாத்து, எங்க? அம்மா கோழி பண்ண வரைக்கும் போயிட்டு பைசா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆமா, நீங்க எங்க? ஏய், எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு. ஏம்பா, அர்ஜென்ட் வேலையா? அர்ஜென்ட் வேலையா இருந்தா வேலையை பாரு தம்பி. இருக்கட்டும்பா, பரவாயில்ல. வண்டியை நிறுத்து பாஸ்கர். டேய், ஏன்டா அர்ஜென்ட் வேலைன்னு சொல்ற? நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. பரவாயில்ல பிரபாத்த, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. பிரபா, ஹாஸ்பிட்டல் தாண்டி தானே போறேன். எங்களை அப்படியே அங்க டிராப் பண்ணிடு. அப்புறம் வரும்போதே கூட்டிட்டு வந்துடு. ஆமா, அதான் சொல்றேன், நீ கிளம்பு பாஸ்கர். நான் பாத்துக்கிறேன் உங்களை. டேய் பிரபாத்த, அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, பார்த்து கூட்டின்னு போடா, பாவண்டா அவரு. சரி மச்சான், நீ பார்த்து போப்பா. ஆலையாடி மாத்திர உனக்கு வைக்கிறண்டி கச்சேரி. வாங்கப்பா, வாங்க. சரி மல்லிகா, நான் கிளம்புறேன். தண்ணியாவது குடிச்சிட்டு போ சொல்லுமா. பிரபா, வெயிட் பண்ண, தண்ணியாவது குடிச்சிட்டு போ. பிரபா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு தான் மல்லிகா, பேசு. அப்பா இருக்காரு, தோப்புக்கு வரியா ப்ளீஸ்?
சரி வரேன். சரி. ம். வந்துட்டா நம்மாலு. இன்னைக்கு 2ல 1 கேட்ட வேண்டியதுதான். இந்த லூசா இத பாத்துட்டு போனா போற காரியம் உருப்படுமா? கேட்டேன் தந்தாய். நில்லு மல்லிகா, நில்லு. என் காதலை ஏத்துக்கோ. என் காதலை ஏத்துக்கல, கன்னியாகுமரியில இருக்கிற கடல்ல குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன். ஆமா, தற்கொலை பண்ணிப்பேன். ஆமா, ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறா. போயிட்டாளா? திரும்பி எப்படியும் இந்த பக்கம் வந்து தானே ஆகணும். என் கூட தான் வாழணும். என் கூட வாழல, இனி யாரு கூட நீ வாழ முடியாது. எதுக்கு வர சொல்லிருப்பா? நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லையே. அதான ஒண்ணுமே புரியல. சரி வரட்டும், என்னன்னு கேட்டு தான் பார்ப்போம். உட்காரு பிரபா. இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தா மல்லிகா. ஆமா, என்கிட்ட ஏதோ பேசணும். நீ என்ன மேட்ரு? சாப்பிட்டியா? காலையில கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன். இட்லி இருக்க கொண்டு வரட்டுமா? ஏய் நில்லு, ஏது இவ்வளவு தடபடலா இருக்கு? என்னைக்கு இல்லாத மாற்றம், கவனிப்பு. ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா பயம். தெரிஞ்சு போச்சு, நீ லவ் பண்ற. அதை என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாம சுத்தி வளைக்கிற. கரெக்டா? ஐயோ பிரபா, எப்படிடா என் அண்ணன் மாதிரி நீ மக்கா இருப்பேன்னு நினைச்சேன். கற்பூரண்டா. மல்லிகா, காதல உள்ள வச்சுக்கின்னு இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. நீ சொல்றது எப்படி தெரியுமாக்குது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேள. சீட்டாட முடிஞ்சா சீட்டை கவுத்துறணும். அதே மாதிரிதான் லவ் நீ சொல்ல ஆளே கவுத்துரும். ஆமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அப்ப என்கிட்ட நீ சொல்லாத, இப்ப நீ என்கிட்ட சொல்றேன்னா அப்ப என் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு அவனுக்கு? இல்ல பிரபா, அப்பாக்கும் வர வர உடம்பு சரியில்லை, மோசமாயிட்டே போகுது. அண்ணனை எங்களால திருத்த முடியல. என்ன சுத்தி என்னென்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு பிரபா. அதான் ஒரே பயமா இருக்கு. நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? என்னைக்கு உன் அப்பா அண்ணன் கிட்ட சொல்லாம என்கிட்ட சொன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கினேன். சரி, உன் லவ் மேட்டர் சொல்லு. அது அது வந்து என்ன மல்லிகா இழுக்கிற? ஓப்பனா பேசு. நீ யாரையோ லவ் பண்ற, பையன் யாரு, என்ன ஏரியா, என்ன வேலை பண்றான், கரெக்டா சொல்லு. உங்க அப்பா அண்ணன் சம்பவத்தோட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மல்லிகா உனக்கு. ஏய் பிரபா, பையன் வேற யாரும் இல்ல, நீதான். அது நானா? மல்லிகா லூசா நீ? என்ன போய் கலாய்க்கிற? இல்ல பிரபா, என் மனசார நான் உன்னதான் காதலிக்கிறேன். வார்த்தையால கொல்லாத மல்லிகா நீ. ஏண்டா, நீ வேற யாரையாவது லவ் பண்றியா? சேச்சே நிறுத்து. என்கிட்ட போய் லவ்க்கு இப்படி பேசுற? நீ என்ன பார்த்து சிரிப்ப, நானும் சிரிப்பேன். நீ என்கிட்ட ஜாலியா பேசுவ, நானும் பேசுவேன். இதனாலயா? ஐயோ தப்புமா. ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட ஜாலியா பழகவும் கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். சேச்சே பேசவே கூடாது. ஏதோ குழந்தை லவ் பண்ணுது, வீட்டுல சொல்ல பயப்படுது அப்படின்னு தான் பார்த்தேன் நானு. என்ன போய் லவ் பண்றாளாம்? லூசு லூசு. இங்க பாரு பிரபா, கிண்டல் பண்ணாத. என் மனசுக்குள்ள உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வெச்சுக்கோ, நான் இந்த பழத்துல விழுந்து செத்துருவேன். ஏய் 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 நில்லு. ஏய் மல்லிகா, மல்லிகா கொலைக்கல. அட பிரபா, அடி. நீ ஏன் அடிச்சு கொல்லுடு? நீ இல்லாத வாழ்க்கையில அடிச்சு கூட பார்க்க முடியாது. வார்த்தையால கொல்லாத மல்லிகா. உன் அண்ணனை போலதான் நானும். பொறுக்கி புறம்போக்கு ஊதாரி. உன் அண்ணன் 1 மடங்குனா நான் 3 மடங்கு கெட்டவன். என்ன போய் தப்பு மல்லிகா. பாலுக்கு நீ தங்கச்சிதான், எனக்கும் நீ தங்கச்சிதான். உங்க அப்பாவை நான் அப்பான்னு தான் கூப்பிடுறேன். பாலு கூட நான் அண்ணன் தம்பியா பழகுறேன். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மல்லிகா. தப்பு மல்லிகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை நல்ல இடத்துல தடபுடல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நானு. நான் ஒண்ணுதான் காதலிக்கிறேன், இது சத்தியம். நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வெச்சுக்கோ, நான் உண்மையிலே செத்து போயிடுவேன். சீ நிறுத்து. உன்ன மாதிரி கிறுக்கினால தாண்டி நட்பு கட்டு போகுது. தப்புடி தப்பு. அப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தது போனதெல்லாம் பாலு மேல இருக்கிற நட்பு இல்ல, மல்லிகை மேல வச்சிருக்கிற உறவுனால தானே தப்பா பேச மாட்டாங்க. என் நண்பன் என்ன நினைப்பான்? நிறைய பேர் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸுங்களை வீட்டுல சேர்க்காததுக்கு காரணமே உன்ன மாதிரி இருக்கிற லூசுங்களால தான். இங்க பாரு மல்லிகா, நட்புக்கு துரோகம் பண்ண முடியாது என்னால. முடிவா சொல்லிட்டேன். அதுவும் நண்பன் தங்கச்சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ற அளவுக்கு நினைச்சு பாக்குற ஈரம் கட்டவன் நான் இல்ல. தயவு செஞ்சு இந்த நினைப்போட என் மூஞ்சிலே முழிக்காத. நில்லு மல்லிகா, நில்லு. என் காதலை ஏத்துக்கோ, என் காதலை ஏத்துக்கோ மல்லிகா, ஏத்துக்கோ. நீ என் காதலை ஏத்துக்குனா நான் உன்னை சேர்த்துக்குவேன். நீ மட்டும் ஏத்துக்கலன்னு வச்சுக்கியே, நான் செத்துடுவேன் மல்லிகா, செத்துடுவேன்.
என் காதுல சொல்ல வரும்போதெல்லாம் என்ன அவமானப்படுத்தி தான் அனுப்புவேன். வேணாம் மல்லிகா, 5 முறை செருப்பால் அடிச்சிருக்கிற, 3 முறை தொடப்பக்கட்டையால் அடிச்சிருக்கிற, 7 முறை காரி துப்பி இருக்கிற. இதெல்லாம் நான் அன்போடு ஏத்துக்கினேன். ஏன் 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 எத்தனையோ பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துனாங்க, ஆனா நான் உன் பின்னாடி சுத்துனேன். ஏன் ஏன் ஏன்? ஒருவேளை இவன் லூசா இருப்பானோ? இத பாரு மல்லிகா, நீ வேணும் மல்லிகா, நீ வேணும். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு சூனியம் மல்லிகா, சூனியம். எல்லாரும் என் பல்ல பார்த்து கிண்டல் பண்ணாங்க, ஆனா நீ என் பல்ல பார்த்து எனக்கு என் பல்லுதான் அழகுன்னு நீ சொன்னியோ, அன்னையில இருந்து நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் மல்லிகா. நான் எப்படா உன்கிட்ட உன்னை பார்த்து பல்ல அழகுன்னு சொன்னேன்? எனக்கு வர கோபத்துக்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லனா உன்னை வேணாம் கொலை மல்லிகா, பண்ணிடுவேன். வேணாம் மல்லிகா, திரும்பி வரமாட்டேன் மல்லிகா, திரும்பி வரமாட்டேன். ஆனா நீ வருவ, என்ன தேடி வருவ மல்லிகா, ஓடி வருவ மல்லிகா. சூப்பர் கட்ட மல்லிகா. டேய், உனக்கு நான் கேக்குதா? உனக்கு என்ன பண்ண பாருடா. நான் கேக்குதா உனக்கு? ஜெகன் ஜெகன் ஏன் ரம்யா லேட்டு? ஏய், வீட்டை விட்டு வெளியில வரதுக்குள்ள எவ்வளவு லேட் ஆயிடுச்சு தெரியுமா? சாரிப்பா. எங்க வீட்ல வெளியில போனாலே எங்க போற என்ன விஷயம் கேட்டு தொந்தரவு பண்றாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? ஜெகன் டயர்டா இருக்குடா, உன் மேல சாஞ்சிக்கவா? நம்ம காதல் புனிதமா இருக்கணும் ரம்யா. நான் உன் மனசை தான் காதலிக்கிறேன். அப்பா கொஞ்சம் நிறுத்து. உன்கிட்ட என்ன சொன்ன? சும்மா சாஞ்சிக்குவான்னு தானே கேட்டேன். ஆனா நீ சொல்ற இந்த வார்த்தையை கேட்கும்போது கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும் போல இருக்குடா. நடக்குமா? நாஸ்தி பசங்க பண்ற காதல் சேரும்போது நம்ம புனிதமான காதல் சேராதா? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, எனக்காக உயிரே கொடுப்பானுங்க. ஜெகன், என் பெரியம்மா பொண்ணுக்கு 2 டேஸ்ல மேரேஜ். அதுக்காக நான் ஊருக்கு போயிட்டு வந்துறேன்டா. ஓகே? சரி சரி, உனக்கு டைம் ஆயிடுச்சு, பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வந்துரு. ஓகே. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். டேய் மச்சான், நம்ம சத்யா வரான்டா. ஆமாண்டா. ஆமா மச்சான். டேய் மச்சான், சத்யா எப்பரா இருக்க? உடம்புலாம் பரவாயில்லையா? ரெடி ஆவறதுக்குள்ள வந்துட்டான் பாறா. கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யற மாதிரி. நம்ம ஏரியா பத்தி எவ்வளவு நாள் ஆச்சுடா மச்சான். ஏண்டா உன்னை இஷ்ட போனான்ல, அவங்கள பத்தி விவரம் எதனா தெரிஞ்சுதே? அட அவனுக்கு எங்க மாமா நின்னானுங்க, இடிச்சுட்டு வேகமா போயிட்டானுங்க மாமா. விடு மாமா, அவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் மாட்டுவானுங்க. அதெல்லாம் விடு மச்சான், என் மச்சான் வந்துட்டான்டா. இனிமே பார்ட்டி தான்டா. அட போடா, எப்ப பாரு பார்ட்டி. டிஃபரெண்டா யோசிங்கடா. காசெல்லாம் ரெடி பண்ணுங்க, சூப்பரா பொங்கல் விழா கொண்டாடலாம். மாமா, ஏதாவது கனவு தூ கண்டியா? பொங்கல் விழானா எவ்வளவு செலவாகுன்னு தெரியல. வேணா சாப்பாடு கொலைய வச்சு வெள்ளம் போட்டு கிண்டலாம்டா. நீ வேலைக்கு ஆகாத பசங்க ஊர் உலகெல்லாம் அழகா பொங்கல் விழா கொண்டாடுது. நீங்க வேஸ்டா. இதுக்குள்ள வந்துட்டு இருக்கிறான் வாடா வாடா. என்ன சத்யா, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல பாஸ்கரு. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல பாஸ், சத்யா உடம்பு சரியில்லாம இருந்தான், இப்ப குணமாயி வந்துக்கிறான், அதை கொண்டாடலான்னு தான். பொங்கல் விழா நம்ம பொங்கல் விழா ஒரு டிஃப்ரெண்டா போகி விழாவே கொண்டாடிடலாம்.